வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன லக்னமும் கும்பராசியும் இணைந்தவர்கள் அறிவாற்றலில் மிகவும் சிறந்தவர்களாகவும் மற்றவர்களுடன் பழகுவதில் இனிமையானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் புதனின் வேகமும் சனியின் நிதானமும் கலந்திருப்பதால் எதையும் மிக விரைவாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். பேச்சில் ஒரு வசீகரம் இருப்பதால் இவர்களைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு தீராத தாகம் இருக்கும் என்பதால் பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருப்பார்கள். எதையும் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் குணம் கொண்ட இவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சமுதாய மாற்றங்களை பற்றி அதிகம் சிந்திக்கும் இவர்களிடம் ஒரு புரட்சிகரமான எண்ணங்கள் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் தயங்கும் காரியங்களை இவர்கள் மிகவும் துணிச்சலாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள். இவர்களின் நட்பு வட்டம் மிகவும் பெரியது என்றாலும் உண்மையான நண்பர்கள் என்று பார்த்தால் மிக குறைவாகவே இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும் வகையில் எப்போதும் புதுமையாகவே இருக்கும். சவால்களை கண்டு அஞ்சாமல் அதை தனது புத்திசாலித்தனத்தால் வென்றுகாட்டும் குணம் இவர்களுக்கு பிறவியிலேயே அமைந்த ஒரு வரமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நபராகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள். பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தாலும் தங்களின் சுதந்திரத்தில் யாரும் தலையிடுவதை இவர்கள் விரும்புவது கிடையாது. உடன் பிறந்தவர்களுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இக்கட்டான நேரத்தில் அவர்களுக்கு முதலாளாக நின்று உதவுவார்கள். திருமண வாழ்க்கையில் ஒரு தோழமையான உறவையே இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் என்பதால் வாழ்க்கை துணையுடன் ஒளிவு மறைவின்றி பேசுவார்கள். இவர்களின் கலகலப்பான பேச்சு குடும்பத்தில் உள்ளவர்களின் கவலைகளை மறக்கச் செய்யும் ஒரு மருந்தாக எப்போதும் செயல்படும். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஏனென்றால் இவர்களின் ஆலோசனைகள் எப்போதும் பயனுள்ளதாக அமையும். வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவதில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் என்பதால் உறவுகள் எப்போதும் இவர்களைச் சுற்றியே இருக்கும். சில நேரங்களில் தனிமையை விரும்பும் இவர்களின் குணம் குடும்பத்தினருக்கு சற்று புரியாத புதிராக தெரியலாம். பொருளாதார ரீதியாக தனது குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்க இவர்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள். மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் கலகலப்பான குடும்பச் சூழலை உருவாக்குவதில் இவர்கள் மிகவும் வெற்றிகரமானவர்களாக திகழ்வார்கள். வியாபாரத்துறையில் இவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சுத் திறமை இவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டித்தரும். சந்தை நிலவரத்தை துல்லியமாக கணிப்பதில் இவர்கள் கில்லாடிகள் என்பதால் நஷ்டம் ஏற்படாத வகையில் தங்களின் முதலீடுகளை செய்வார்கள்.
தகவல் தொடர்பு, ஊடகம், கல்வி நிறுவனம் அல்லது கமிஷன் அடிப்படையிலான தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக அமையும். வாடிக்கையாளர்களின் மனநிலையை அறிந்து அதற்கேற்றவாறு தங்களின் வியாபார யுக்திகளை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் அதிகம் உண்டு. கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்யும் போது சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் எதையும் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வது நல்லது. புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி தொழிலை நவீனப்படுத்துவதில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்பதால் போட்டி நிறுவனங்களை விட முன்னணியில் இருப்பார்கள். வேலையாட்களை தங்களின் அன்பான பேச்சால் அரவணைத்துச் செல்வார்கள். ஆனால் வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்ட தவறமாட்டார்கள். வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்ட வியாபாரங்கள் இவர்களுக்கு குறுகிய காலத்தில் பெரும் முன்னேற்றத்தை தேடித்தரும். குறுக்கு வழியில் முன்னேறுவதை விட தங்களின் நேர்மையான உழைப்பால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதையே இவர்கள் விரும்புவார்கள். எத்தகைய பொருளாதார சரிவு ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வரும் மன உறுதி இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அலுவலகத்தில் இவர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசனைகள் மேலதிகாரிகளால் பெரிதும் மதிக்கப்படும் என்பதால் பதவி உயர்வு இவர்களை தேடி வரும். சக ஊழியர்களிடம் ஒரு சகஜமான உறவை வைத்திருப்பார்கள். அதே சமயம் அலுவலக அரசியலில் இருந்து தங்களை தள்ளியே வைத்துக் கொள்வார்கள். எழுத்தாளர்கள், மென்பொருள் பொறியாளர்கள், ஆசிரியர்கள் அல்லது பேச்சாளர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் மிக உன்னதமான நிலையை அடைவார்கள். கடினமான வேலைகளை கூட தங்களின் அறிவுத்திறனால் மிகவும் எளிதாக முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைப்பார்கள். வேலையில் மாற்றங்கள் ஏற்படும்போது அதை ஒரு சவாலாக ஏற்று தங்களின் திறமையை நிரூபிப்பதில் இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு சில போராட்டங்களுக்கு பிறகு நல்ல கௌரவமான பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடுத்த வாக்கை எக்காரணம் கொண்டும் மீறமாட்டார்கள் என்பதால் இவர்களின் நம்பகத்தன்மை நிறுவனத்திற்கு பெரும் பலமாக அமையும். தங்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ள எப்போதும் ஏதாவது ஒரு பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். வேலையில் இவர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் இவர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக எப்போதும் நிலைத்து நிற்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிதுன லக்னம் மற்றும் கும்பராசி கொண்டவர்கள் ஒரு மேதாவியாகவும் சாதனையாளராகவும் உருவெடுப்பார்கள். இவர்களின் அறிவாற்றலும் விடாமுயற்சியும் வாழ்க்கையில் எத்தகைய சிகரத்தையும் தொட வைக்கும் என்பதில் ஐயமில்லை. சில நேரங்களில் ஏற்படும் மனக்குழப்பத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் குறைத்து கொண்டால் இவர்களின் வெற்றி இன்னும் எளிதாகும். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் அதே வேளையில் தனது சொந்த முடிவுகளில் உறுதியாக இருப்பது இவர்களுக்கு பல நன்மைகளை தரும். இறை நம்பிக்கையும் தர்ம சிந்தனையும் இவர்களை பல இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு கேடயமாக விளங்கும். சமுதாயத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்வதில் இவர்கள் காட்டும் ஆர்வம் இவர்களை ஒரு சிறந்த மனிதராக நிலைநிறுத்தும். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை தங்களின் புத்திசாலித்தனத்தால் ஒரு விளையாட்டாக கடந்து வெற்றி வீரனாக திகழ்வார்கள். இவர்களின் குடும்பமும் உறவுகளும் இவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு உந்து சக்தியாக எப்போதும் உறுதுணையாக இருக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காமல் செயல்பட்டால் இவர்களின் எதிர்காலம் ஒரு மின்னும் நட்சத்திரமாக பிரகாசிக்கும். எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட இவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். தன் வாழ்நாளில் பல சாதனைகளை செய்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.